ஸ்க்ரீன் தெரியுது எல்லாத்துக்கும்? கார்த்தி தெரியும். சரிங்களா? நம்ம வந்து இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் இன்சர்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செலக்ஷன். சரிங்களா? செலக்ஷன் சொல்லுவாங்க, டேட்டா ரிட்ரைவல்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண போறோம். நம்ம ஓவரால் எஸ்கியூஎல்ல இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். நம்மளுக்கு கிளைண்ட்டுக்கு எப்படிலாம் டேட்டா தேவையோ அதை பொறுத்து நம்ம எப்படி செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இது இருக்கு. சரிங்களா? இது வந்து கோர்ஸோட எண்டிங் லாஸ்ட் டே வரைக்கும் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பத்தி நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறோங்கிற பொறுத்து தான் நம்ம கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கொடுக்குறோம். சரிங்களா? இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத நம்ம 1 to 1 பார்க்கலாம். செலெக்ஷன்ல வந்து நீங்க வந்து இது வந்து என்னன்னா டேபிள்ஸ்ல இருந்து செலக்ட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் டேபிள்ஸ், வியூஸ், ஆப்ஜெக்ட் வியூஸ், அப்புறம் மெட்டீரியலைஸ். இந்த இது நாலுலயே வந்து செலெக்ஷன். ஸோ ஆரக்கில் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இதான் வந்து நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி போயிடலாம். டேபிளாக இருக்கும், இல்லாட்டி வியூஸாக இருக்கும், இல்லை மெட்டீரியல்ஸ். இதில் தான் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இதுல இருந்து நம்ம டேட்டாவை செலக்ட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது தான் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இதுல வந்து மேஜரா வந்து 3 ஆப்ரேஷன் இருக்கும். ஒன்று வந்து செலெக்ஷன். செலெக்ஷன்ங்கிறது வந்து என்னன்னா, நம்ம வந்து எந்த டேட்டாவை செலக்ட் பண்றோம். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டேபிளே இருக்கு. ஸ்டூடெண்ட் டேபிளே வந்து நம்ம ஜஸ்ட் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் டேட்டா மட்டும் வேணும், இல்ல ஐடி டிபார்ட்மெண்ட் வேணும். இது வந்து பர்டிகுலர் டேட்டாவை செலக்ட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றதுதான் செலெக்ஷன். ஸோ இதை வந்து வேர் கிளாஸ்ல ஃபில்டர் கிளாஸ்ல யூஸ் பண்றதுதான் செலெக்ஷன். இந்த வேர் கிளாஸ்ல நம்ம செலக்ட் பண்றதை பொறுத்து நம்ம இந்த டேட்டா நம்மளுக்கு வரும். சரிங்களா? இதை வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பர்டிகுலர் ஓவரால் டேட்டாவில் அந்த டேபிள் இருக்க டேட்டாவில் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறது தான் இந்த செலெக்ஷன் பிரின்சிபல். இதுக்கு வந்து வேர் கிளாஸ்ல மேஜர் ஃபோக்கஸாக பண்ணணும். அடுத்து வந்து ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன் என்னன்னா, நம்மளுக்கு எந்தெந்த காலம் அந்த டேபிள்ல இருந்து வேணும். இப்போ வந்து ஸ்டார் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்டார் கொடுத்தோம்னா என்ன ஆகுனா, எல்லா காலமும் அந்த டேபிள்ல இருக்க எல்லா காலமும் டிஸ்பிளே பண்ணும். இல்ல நம்ம பர்டிகுலர் காலம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த காலம்ஸ் மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா அந்த காலம் நேம் மட்டும் எழுதணும்னா அந்த காலம் நேம் மட்டும் கொடுக்கணும். இதுதான் ப்ரொஜெக்ஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் லாஸ்டா ஜாயின்ஸ். சரிங்களா? இது வந்து ஒன் ஆர் மோர் டேபிள வந்து லாஜிக்கலா லிங்க் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றதுதான் ஜாயின்ஸ். இந்த 3 பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் ஓவரால் செலெக்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓவரால் அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். செலெக்ஷன் வந்து வேர் கிளாஸ்ல எந்த மாதிரி டேட்டாவை நம்ம ஃபில்டர் பண்றோம். ப்ரொஜெக்ஷன் வந்து எந்தெந்த டேட்டா நம்மளுக்கு வேணும், எல்லா டேட்டாவும் வேணுமோ அந்த காலம்ல இருந்து, இல்ல பர்டிகுலர் காலம் டேட்டா மட்டும் வேணுமோ அது வந்து ப்ரொஜெக்ஷன். அடுத்து வந்து ஜாயின்ஸ் வந்து மல்டிபிள் ஒன் ஆர் மோர் டேபிள்ல இருந்து நம்ம ஃபெச் பண்ணி யூஸ் பண்றது. அது வந்து என்னன்னா ஜாயின் கண்டிஷன் யூஸ் பண்ணி இது பண்ணுவோம் ஜாயின்ஸ். இந்த 3 பிரின்சிபல் தான். இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்டோட பேசிக் சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, செலக்ட், அதுக்கப்புறம் வந்து டிஸ்டிங்க்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்றது வந்து டூப்ளிகேட்ஸை வந்து சப்ரஸ் பண்ண. இந்த டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணோம்னா சப்ரஸ் பண்ணோம்னா டிபில இருந்து ஃபெச் பண்ணி வரையில எந்த டூப்ளிகேட் இருந்தாலும் அந்த டூப்ளிகேட் வேல்யூஸை காமிக்காது. அதுக்காண்டி யூஸ் பண்றது தான் டிஸ்டிங்க்டா. ஸோ இது வந்து டூப்ளிகேட்டை
சப்ரஸ் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது. பட் டிபியில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. நம்ம டிஸ்பிளேல டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணி கொடுப்போம் இந்த டிஸ்பிளேக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் கொடுத்தோம்னா ஓவரால் எல்லா காலத்தையும் கொடுக்கும். எல்லா காலத்தையும் நமக்கு வேணும்னா ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேட்டர். இல்ல நம்மளுக்கு வந்து பர்டிகுலர் காலம்ஸ் மட்டும் தான் வேணும்னா நம்ம இந்த காலம் நேம் மட்டும் கொடுக்கணும்னா அது மட்டும் இது பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அலியாசஸ். இது வந்து அந்த காலத்துக்கு வந்து டிபில இருந்து வர்றதுக்கு ஒரு ஆல்டர்னேட் நேம் கொடுக்கலாம்னா அது வந்து அலியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பேஸ் விட்டு அலியாஸ் கொடுத்தோம்னா டிபில இருக்க காலத்துக்கு நம்ம ஆல்டர்னேட் நேம் ஃப்ரண்ட் அண்ட் யூசருக்கு கொடுக்கறதுக்காண்டி யூஸ் பண்றது. ஸோ இப்படி நமக்கு என்னென்ன காலம்லாம் தேவையோ அது பூரா இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரம் கிளாஸ். ஃப்ரம் கிளாஸ்ல நம்ம கொடுக்குறது வந்து எந்த டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வர்றோம் அப்படிங்கிறதுக்காண்டி யூஸ் பண்றது தான் ஃப்ரம் கிளாஸ். சரிங்களா? ஃப்ரம் கிளாஸ்ல நம்ம டிக்ளேர் பண்றது எந்த டேபிள் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணோம் அந்த எந்த டேபிள்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வரோம் டேட்டாவை அப்படிங்கிறதுக்காண்டி யூஸ் பண்றது தான் இந்த ஃப்ரம் கிளாஸ். நெக்ஸ்ட் வேர் கிளாஸ். வேர் கிளாஸ் வந்து ஃபில்டர் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர் கிளாஸ் வந்து எனி ஃபில்டர் கண்டிஷன். ஸோ இந்த வேர் கண்டிஷன் வந்து எப்போதும் மேண்டேட்டரியானா எப்போதும் மேண்டேட்டரி கிடையாது. பட் இந்த ரெண்டும் வந்து மேண்டேட்டரி. செலக்ட் கிளாஸும் ஃப்ரம் கிளாஸ் வந்து மேண்டேட்டரி. ஸோ செலக்ட் செட் பண்ணல. இந்த வேர் கிளாஸ் வந்து நமக்கு தேவைன்னா நம்ம இல்லை பர்டிகுலர் டேட்டாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா நம்ம இது யூஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டேபிள்லேருந்து குவெரி பண்ணுறதுக்கு எப்போதுமே வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோன்னே நீங்கள் இந்த ஃபைனல் ஸ்டெப்ஸாக இது மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே உங்களுக்கு வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவீங்க. பட் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு டூல் கொடுத்துருவாங்க. எஸ்கியூஎல் டெவலப்பர் இல்லாட்டி டோடு இந்த மாதிரி டூல் கொடுத்துருவாங்க. ஸோ என்ன நம்ம இங்கே ரன் பண்ணுறோமோ அதே இது அந்த டூலில் ரன் பண்ணுவோம். டூலில் வந்து என்னென்னா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம டேரெக்டாக ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? லாஸ்ட்டில் அந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ இந்த 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 விண்டோ ஓப்பன் பண்ணிட்டா இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா ஏதாச்சும் ஒரு எடிட்டர் நீங்கள் நோட் பேடோ நோட் பேப்பர்ஸோ இந்த எடிட்டர் யூஸ் பண்ணி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே நீங்கள் ரன் பண்ண முடியும். இல்லாட்டியும் நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அட்டு கொடுத்து இங்கே நீங்கள் ரன் பண்ணிக்கிற முடியும். இந்த மூணு அட்டம் மேலே கரெக்டாக பாஸ்வேர்டு பிள்ளையாட்டும் ஆட்டோமேட்டிக் எக்ஸிட் ஆகிடும். ஸோ இந்த இது வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணீங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுத்துட்டோம்னா நம்ம டேட்டா பேஸ் கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த இதில் நீங்கள்
என்னென்ன டைப் பண்றீங்களோ இதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகணும்னா நம்ம இதை வந்து ஸ்பூல் பண்ணிக்கலாம். ஸ்பூல் பண்றது ஜஸ்ட் ஸ்பூல் கொடுத்து அந்த பாத் இப்போ நான் வந்து என்னன்னா இந்த இதில் நான் டைப் பண்றது பூரா இங்க ஏதாச்சும் ஒரு பாத்துல நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பாத்துலயே நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணி சிஸ்டம் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டத்தில் வந்து மெமரி ஸ்பேஸை பொறுத்து இந்த ஸ்பீடு இருக்கும். ஸோ என்னோட டிஸ்க் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணாமல் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஸோ உங்கள் இதில் வந்து அந்த இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து அதான் இந்த டிஸ்க் வந்து 50 GB டேட்டாவுக்கு மேலே இருக்க அந்த ஸ்பேஸை பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து சிஸ்டம் ரொம்ப ஸ்லோ ஆயிரும். இதை பார்த்துக்கோங்க. இது வந்து 03 ஆட்டோமேட்டிக்காக செஷன் 0 ஒரு ஃபைலும் கிரியேட் ஆகும். இந்த ஃபைல் கிரியேட். ஸோ இதுக்கப்புறம் இந்த விண்டோவில் நம்ம என்னென்ன போட்டோமோ அதெல்லாம் அந்த ஃபைலில் போய் ஸ்டோர் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு அங்கே இது பண்ணிடலாம். ஸோ அங்கேருந்து ரன் பண்ணுமானா அங்கேருந்து ரன் பண்ண முடியாது. பட் நம்ம இங்கே என்னென்ன டைப் பண்ணுறோமோ அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் டைரெக்டாக இந்த டூலில் இடி கொடுத்து நம்ம எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எம்டிஆர் இருக்கையில் ஓப்பன் ஆகுது. இல்லாட்டியும் ஜஸ்ட் let's start from ஸோ எடிட்டர் நம்ம ஓஎஸோட டிஃபால்ட் எடிட்டரில் இது ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் எடிட்டர் நோட் பேட் ப்ளஸோ வேறு எடிட்டர்ஸோ அங்கே டைப் பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ணி இங்கே ரன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு, ஸோ இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கமாண்ட் வந்து எல்லாருக்குமே ஒன்று தான். ஸோ நம்ம டெவலப்பராக இருக்கட்டும், டிபியா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் user underscore tab. And then tables.
இப்போ இந்த டேபிளை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இதுல இருந்து நம்ம இப்போ ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிள் கொடுத்தோம்னா அந்த டேபிள்ல இருக்க எல்லா காலம்ஸ், அந்த டேபிள்ல எத்தனை காலம்ஸ் இருக்கோ எல்லா காலம்ஸும் எடுத்துருக்கணும். அதுல வந்து ஃபைனலா வந்து அதுல வந்து எத்தனை ரோஸ் அதுல வந்து செலக்ட் பண்ணி இது பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நான் எழுதிட்ட ஸ்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல வந்து செலக்ட்ங்கிறது எந்த இதுல இருந்து நம்ம என்னென்னதை செலக்ட் பண்றோம். ஸ்டாருங்கிறது வந்து இந்த இது என்னன்னா அந்த டேபிள் இருக்க எல்லா காலம்ஸையும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். ஸோ ப்ரொஜெக்ஷன்ல ஸ்டார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் எல்லாமே வரும். ஃப்ரம் கிளாஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வருது காலம் நேம்ஸ், எந்த காலத்துல வந்து எந்த டேபிள் இருந்து நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ இது ரெண்டு மேண்டேட்டரி. ஸோ செலக்ட் ஃப்ரம் இந்த டேபிள் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் செலெக்ஷனு. இப்போ எல்லா அந்த டேபிள் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வரு. இல்லை நான் எனக்கு எல்லாமே வேணாம், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் காலம்ஸ் மட்டும்தான் வேணும். வந்து என்னன்னா செலக்ட் என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் எக்ஸாம்பிள் இது என்ன பண்றோம்னா ஜஸ்ட் நம்ம இந்த 3 காலம் மட்டும்தான் வேணும்னா இது வந்து அந்த ப்ரொஜெக்ஷன்ல வந்து என்னன்னா 3 காலம் மட்டும் எனக்கு ப்ரொஜெக்ட் பண்ணு அந்த டேபிள்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் ஸ்டாராகவும் இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் இருக்கலாம். ஆனா இந்த ஃப்ரம் கிளாஸ்க்கு அப்புறம் எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறத டேபிள் நேம் தான் இங்க ஃப்ரம் கிளாஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் வேர் கிளாஸ்ல வந்து நம்ம ஃபில்டர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் என்னன்னா ஜஸ்ட் வந்து இதுல நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இது வந்து ஃபார்மேட்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 3 காலம் மட்டும் நான் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுல வந்து எனக்கு வந்து ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் வந்து எந்தெந்த காலம் வேணுங்கிறது, ஃப்ரம் கிளாஸ் வந்து எந்த டேபிள்லேருந்து எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எடுத்து வரணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் செலக்ட். இதில் வந்து எனக்கு வந்து லாஸ்ட் நேம் ராஜா இருக்க மட்டும் வேணும் அப்படின்னா நான் வேர் கிளாஸோட ஃபில்டருக்கு போயிடலாம். செலக்ட் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் from வந்து வேர் கிளாஸ்க்கு வந்துட்டு நம்ம எந்த காலம் ஃபில்டர் பண்றோம். இப்போ வந்து எல் நேம் அந்த காலம் இருக்கட்டும் ராஜா. பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து செலக்ட் பண்றோம் சரிங்களா, எந்த பர்டிகுலர் டேட்டா வேணுங்கிறத செலக்ட் பண்ணி எடுத்துறோம். ஸோ வேர் கிளாஸ்ல நம்ம கொடுக்குறது வந்து பர்டிகுலர் வேல்யூ மட்டும் செலக்ட் பண்றதுக்கான யூஸ் பண்றது தான் ஃபில்டர் கிளாஸ். இது வந்து செலெக்ஷன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் மேல வர்றது வந்து இது வந்து ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நம்ம ஸ்டார்னா எல்லா காலத்தையும் எடுத்துட்டு வரும், இல்லை நம்ம காலம் பர்டிகுலர் காலம் செலக்ட் பண்ணோம்னா இந்த காலம் மட்டும் வரும். ஃப்ரம் கிளாஸ் வந்து எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து எடுத்துட்டு வரோம் சரிங்களா, அந்த இது. நீங்க ஓவராலா எஸ்கியூஎல்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த சின்டெக்ஸ்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸா ஒரு நார்மல் இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். நம்ம ரீட் பண்ணி பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதனாலதான் வந்து எஸ்கியூஎல் வந்து எந்த டிகிரி படிச்சவங்களும் கத்துக்கலாங்கிறதுக்கு மெயின் ரீசனே இதுதான். நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா வந்து சின்டெக்ஸ்லாம் காம்ப்ளெக்ஸா இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். சின்டெக்ஸ் நார்மல் இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும்.
சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? அதான் லிமிட்டட் சின்டெக்ஸ். நீங்க வந்து ப்ரோக்ராமர் நீங்க வந்து ஜாவாலயோ இல்ல பிஹெச்பியோ டாட்நெட்லயோ வந்து 1000 லைன் எழுதுறாங்கன்னா, இதுல வந்து லெஸ் தென் 100 லைன்ஸ்ல நம்ம ப்ரோக்ராம் PLSQ எழுத முடியும். ஸோ அதனால வந்து ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணி எடுத்து வர ஃப்ரண்ட் எண்ட்ல அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பட் பேக் எண்ட்ல நம்ம ஈஸியா வந்து 3 to 4 லைன்ஸ் கமாண்ட்லயே வந்து நம்ம அவ்வளோ விஷயங்களை நம்ம எடுத்துட்டு வரோம். ஸோ இது வந்து அதனால தான் வந்து இதுக்கு டிமாண்ட் அதிகம். இதோட லேர்னிங்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் என்னன்னா அதை ப்ராப்பரா கத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இதுல வந்து இதுலயும் வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த செலக்ஷன்லயும் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த ஆப்ரேஷன் நம்ம ஆரக்கிள்ல பண்ண முடியும். கிளியர் ஸ்கிரீனுக்கு வந்து CLSTR நம்ம இந்த விண்டோ மட்டும் கிளியர் ஆகும். CL ஸ்பேஸ் STR கொடுத்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்தீங்கன்னா செலக்ட் நம்ம என்னன்னா எக்ஸாம் டிவி வந்து இப்போ வந்து எக்ஸாம் பியோட ஒரு 100 rupees ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம டைரக்டா வந்து எக்ஸாம் பி இதோட நம்ம டைரக்டா வந்து ப்ளஸ் பண்ண முடியும். ப்ளஸ் 100. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிபியில் வந்து இந்த சேஞ்சஸ் ஒன்று இருக்காது. பட் நம்ம வந்து அடிஷனலாக வந்து நம்பர் காலத்தோட நம்ம அடிஷனோ மல்டிப்ளிகேஷனோ நம்ம பண்ணுறது இங்கே பண்ணி அவங்க ஃப்ரண்ட் எண்டுக்கு சென்ட் பண்ணையில அவங்க கேட்குறாங்க, நீங்கள் வந்து எக்ஸாம் பியோட ஒரு 100 ஆட் பண்ணி கொடுங்க. ஸோ லேட் பேமெண்ட் பண்ணுறவங்கலாம் பெனால்ட்டி மாதிரி அப்படின்னு. ஸோ இது வந்து இது கொடுத்துட்டோம்னா என்ன ஆகுனா அந்த அமௌண்ட் டிபியில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. பட் விர்ச்சுவலாக வந்து ரன் டைமில் ப்ரொஜெக்ட் பண்ணையில வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் வந்து நம்ம ரன் டைம்ல பண்ண முடியும். டிபியில் எந்த சேஞ்சஸ் அடிஷனாக இருக்கட்டும், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே நம்ம ரன் டைம்ல ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதுல ஆரக்கல்ல வந்து எம்டி வேல்யூ வந்து ஹேண்டில் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ற ஆப்ரேட்டர் தான் நல் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க, NVL ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இது வந்து நல் ஹேண்ட்லிங். நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணையில ஒரு காலத்துக்கு வந்து டேட்டா விட்டுட்டோம்னா அது வந்து எம்டியா ஸ்டோர் ஆகும்னு சொன்னேன் ஆர்க்கல்ல. அதை வந்து டேட்டா பேஸ்ல எல்லா டேட்டாஸுமே அந்த வந்து நல்னு சொல்லுவாங்க. இந்த நல் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இது வந்து இதோட வேல்யூ 0 கிடையாது, நல். இது வந்து இந்த இதுல டேட்டா வந்து வரல அப்படிங்கிறத நோட் பண்றதுக்கு தான் இந்த நல். சரிங்களா? ஸோ இது வந்து டேட்டா வந்து அன்அவைலபிள் ஆர் அன்அசைன்ட், அன்னோன், இன்அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம். சரிங்களா? இந்த இது வந்து ஜீரோவோ இல்லை எம்டி ஸ்பேஸோ கிடையாது. சரிங்களா? இது வந்து வேல்யூஸ் வந்து அந்த காலத்துக்கு வரல. சரிங்களா?
அதை வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். இதை ஹேண்டில் பண்றதுக்காண்டி ஆரக்கிள் ப்ரொவைட் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் தான் NVL ஃபங்க்ஷன். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம நல்லா ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி வரும்னா, இப்போ வந்து NVL சரிங்களா, அந்த எக்ஸ்பிரஷன் எந்த காலமோ அது அது நல்லா இருக்கையில வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து எக்ஸ்பிரஷன் 1 வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்பிரஷன் 2. ஸோ இந்த இது நல்லா வரையில அந்த காலம் நல்லா வரையில நம்ம ஆல்டர்னேட் வேல்யூ என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி யூஸ் பண்றது தான் இந்த NVL. ஸோ இந்த நல் வந்து நமக்கு ஹேண்டில் பண்ணாம நம்ம அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன் பண்ணோம்னா ஓவரால் ரிசல்ட்டே வந்து நல் ஆயிரும். ஸோ அது வந்து நல் ப்ராபகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து எப்போதுமே வந்து நல் இருந்துச்சுன்னா அதை வந்து NVL யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா, அந்த இன்புட் டேட்டா டைப்பும் அந்த அவுட்புட் டேட்டா டைப்பும் சேமா இருக்கும். இப்போ இங்க நம்பரா இருக்கு, இதை வந்து நம்ம வேர் கேரக்டரா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்பரா இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலான நம்பர் டேட்டா டைப் வேல்யூ தான் கொடுக்கணும். வேர் கேரக்டர்னா வேர் கேரக்டர் ஈக்குவலான வேல்யூஸ் தான் கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்டாக்ஸ் எல்லாம் அப்டேட்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஜஸ்ட் நான் நல்வியல் ஹேண்டில் பண்றதுக்காண்டி நான் இந்த சின்டெக்ஸ் அப்போதைக்கு இங்கே இது பண்ணிருக்கீங்க. நல்ல 3 ரேட் லோ அப்டேட் ஆயிருக்கு. நான் பின்னாடி அந்த அப்டேட்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபோர்
கோர்ஸ் ஃபீ மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் நேமும் கோர்ஸ் ஃபீ எடுக்கிறோம். இதில் வந்து இந்த 3 பேருக்கு மட்டும் நல் இருக்கு. ஸோ இந்த நல் வேல்யூ வந்து நான் ஒரு ஆல்டர்னேட் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா அப்போ என்பிஎல் யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இது இந்த கோர்ஸ் ஃபீ நல் வரையில என்பிஎல் யூஸ் பண்ணி நல் வரையில என்னன்னா அப்போ எல்லாம் எனக்கு வந்து நீ வந்து 0ன்னு வேல்யூ கொடுத்துரு. ஸோ என்ன ஆகுனா எங்கெங்கெல்லாம் நல் இருக்கோ அப்போதைக்கு வந்து 0 வரும். இப்போ வந்து நம்பராக இருக்கிறதுனால நான் 0 கொடுத்தேன். இப்போ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கையில் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கலாம். சரிங்களா? இது மாதிரி நல் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் என்பிஎல் ஆப்ரேட்டர். ஸோ இதில் கன்வெர்ட் பண்ணையில் வந்து டேட்டா டைப் வந்து சேமாக இருக்கும். சரிங்களா? இதுதான் ஒன்று. இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரிங்களா? இது நல் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நல் வேல்யூ வந்து ஒரு ஆக்சுவல் வேல்யூவை மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் என்பிஎல். இதுக்கப்புறம் அலியாசஸ். இது வந்து நம்ம வந்து டிபியில் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம நேம் வந்து யூசர் கொடுக்கையில் வந்து ஒரு ஆல்டர்னேட் நேமாக கொடுக்கறதுக்கு தான் அலியாசஸ். இதில் வந்து நம்மளுக்கு 2 வகையான அலியாசஸ் இருக்குது. சரிங்களா? இது வந்து என்னன்னா காலம் அலியாசஸ், டேபிள் அலியாஸ் 2 இருக்கு. ஸோ காலத்துக்கு ஒரு ஆல்டர்னேட் நேம் கொடுக்கணும்னா இது வந்து காலம் அலியாசஸ் சொல்லுவோம். இல்லை டேபிளுக்கு ஒரு ஆல்டர்னேட் நேம் கொடுக்கணும்னா இது வந்து டேபிள் அலியாஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த இது வந்து என்னன்னா நம்ம வந்து பேக் ஹேண்ட்ல இருந்து ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு வந்து அந்த நேமை வந்து காமிக்காம ஒரு ஆல்டர்னேட் நேம் கொடுக்கறதுக்காண்டி யூஸ் பண்றதுதான் இது. ஸோ ஒரு சில ரிப்போர்ட்டிங்லாம் வந்து நம்ம டிவியில் இருக்கிற காலம் நேம்ஸ் வேணாம், எங்களுக்கு வந்து இது மாதிரி வேற நேம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி இதுதான். ஸோ இது வந்து ரீநேமிங் பண்றதா. பட் இது வந்து என்னன்னா டிபியில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் ஹேண்ட்ல கொடுக்கையில வந்து அந்த சேஞ்சஸை வந்து பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது எந்த வகையிலையும் வந்து டிபியில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாது. சரிங்களா? ஒன்லி நம்ம யூஏல அவங்களுக்கு ஷேர் பண்ணையில மட்டும் இதாகும். சரிங்களா? இதோட இது என்னன்னா டேபிள் அலியாஸ் அந்த ஜாயின்ஸ் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணையில இந்த அலியாஸ் வந்து ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணும். இது வந்து இப்போ இது இருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ் பண்ணோம். ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் பண்ணதோட காமிக்குது. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த காலத்துக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் நேம் கொடுக்கணும் அப்படின்னா ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, ஆரக்கல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம். பட் ஆன்சி ஸ்டாண்டர்ட் ஏஎஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்டர்னேட் நேம் கொடுக்கலாம். நான் வந்து கோர்ஸ் ஃபீனே கொடுக்குறேன். கோர்ஸ் ஃபீனே கொடுப்பேன். ஸோ இதுக்கு வந்து இந்த ஓவரால் இதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் நேமு இந்த கோர்ஸ் ஃபீனு மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இப்படி கொடுக்கணும். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த எஃப் நேம்ங்கிறதுக்கு ஆல்டர்னேட் நேம் ஃபர்ஸ்ட் நேமாகவும் இந்த இதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் நேம் கோர்ஸ் ஃபீயாகவும் மாறிடுச்சு. ஸோ இந்த நேம் வந்து ஆஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம கொடுக்கலாம். சரிங்களா?
இது வந்து ஆஸ் கீவேர்டு வந்து ஆன்சியோட ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து எல்லா டேட்டாபேஸ்க்கும் காமனாக இருக்கும். ஆரக்கிள் வந்து ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்தும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஆரக்கிளில் வந்து ஆஸ் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும், இல்லை கொடுக்காமலே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்தோம்னா அது ஒரு அலியாஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? இதுதான் அலியாஸ். இது வந்து காலம் அலியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, ஸோ எனக்கு வந்து ஆரக்கிள் வந்து டிஃபால்ட்டாக அந்த ஹெட்டர்ஸ் எல்லாமே கேபிட்டல் இருக்கும். எனக்கு வந்து ஸ்மால் லெட்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே கேஸ் சென்சிட்டிவாக அதே எடுத்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ வந்து இப்போ நான் வந்து இதை வந்து கேஸ் சென்சிட்டிவாக வேணும் அப்படின்னா டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். இல்லாட்டி ஆரக்கிள் டிஃபால்ட்டாக கேபிட்டலில் தான் ஷோ பண்ணும். உங்களுக்கு கேஸ் சென்சிட்டிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல், மித்ததெல்லாம் ஸ்மால் இருக்கு. அது மாதிரி வேணும், இது அது மாதிரி நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து அப்படியே வேணும்னா நீங்க வந்து வித்தின் டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அலியாஸ் வந்து நீங்க கொடுக்குற நேம் அப்படியே ஹிட் ஆகும். சரிங்களா? இது வந்து காலம் அலியாஸ். நீங்க வந்து வேற நேம் எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல வேணும்னா நீங்க டைரக்டா எந்த ஒரு கோட்ஸும் கொடுக்காம கொடுக்கணும். இல்லை எதுவும் வேணும்னா இதை வடிவத்து கொடுக்கணும். சரிங்களா? இது வந்து டேபிள் அலியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ காலம் அலியாஸ்ன்னு சொல்லுவாங்க. காலத்துக்கு டிபியில் இருக்க காலத்துக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் நேம் கொடுக்கணும். இது வந்து டிபியில் எந்த சேஞ்சஸ் பண்ணால் டிபியில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாது. ஜஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம கொடுக்கையில இந்த நேமை சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இது வந்து காலம் அலியாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டேபிளுக்கு வந்து ஆல்டர்னேட் நேம் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இது வந்து ஜாயின்ஸ்ல வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும், இந்த டேபிள் இருக்கு, இதுக்கு வந்து ஆல்டர்னேட் நேம் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எஸ்டிடி. சரிங்களா? ஒரு ஆல்டர்னேட் ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ஆல்டர்னேட் யூஸ் பண்ணோம்னா இதை வந்து இந்த டேபிளோட ஆல்டர்னேட் நேமாக நம்ம கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த அலியாஸ் நேமை யூஸ் பண்ணி நம்ம காலம் எந்த காலம் வேணுமோ அந்த காலத்தை நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து டேபிளுக்கு ஒரு ஆல்டர்னேட் நேம் ஒன்லி. இது செலெக்ஷன் ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் இது பண்ணிக்கிறோம். நம்ம வந்து இது வந்து டிபியில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாது. சரிங்களா? இது வந்து டேபிளுக்கு ஆல்டர்னேட் நேம் கொடுக்குறது டேபிள் அலியாஸ். இது வந்து செல்ஃப் ஜாயின்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணல. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். ஸோ கான்செப்ட் தான், இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் நேம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கொயரியில் எப்போவுமே இந்த நேமை யூஸ் பண்ணி இந்த டேபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது டேபிள் அலியாஸ், காலம் அலியாஸ். இது சரிங்களா? இது வந்து ஒன்லி இந்த கரண்ட்டாக ரன் ஆகிற ஸ்டேட்மெண்ட்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இதை வந்து வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ணாலும் ஸோ இப்போ இருக்க ரன்னுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த இது எக்ஸிக்யூஷன் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அந்த அலியாஸ் நேம் இருக்காது. சரிங்களா? டேபிள் அலியாஸ், காலம் அலியாஸ். காலம் அலியாஸ்ங்கிறது காலத்துக்கு ஒரு ஆல்டர்னேட் நேம், டேபிள் அலியாஸ்ங்கிறது டேபிளுக்கு ஒரு ஆல்டர்னேட் நேம். இதுக்கப்புறம் கிளியர் ஸ்கிரீனோட ஷார்ட்கட் கிளியர் ஸ்பேஸ் ஹெச்டிஎல். இதுக்கப்புறம் லிட்ரல்ஸ். லிட்ரல்ஸ் வந்து இது வந்து டிபியில் ஸ்டோர் பண்ணி இருக்காது. பட் நம்ம வந்து இந்த வேல்யூஸ் வந்து நம்ம டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டூயல் டேபிள்ல இருந்து இருக்கலாம். டூயல்ங்கிறது டம்மி டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரக்கிள்ல டிஃபால்ட்டாக ஒரு டம்மி டேபிள் இருக்கு. அந்த டேபிள் வந்து டூயல்ங்கிறது டம்மி டேபிள். ஸோ இது வந்து ஜஸ்ட் இது ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஏதாச்சும் லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை இது பண்ணிட்டு வரணும்னா நம்ம இந்த டேபிள் வந்து நம்ம வந்து அது வந்து டிபியில் இல்லை. பட் அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்னா அது வந்து ஒரு நம்பராக இருக்கலாம். அப்போ வந்து நாம் என்ன பண்ணுறேன்னா ஒரு 10 நம்பர் இருக்கு. 10 நம்பர் வந்து டிபியில் தான் இருக்கிறதுல ஜஸ்ட் இது ஒரு லிட்ரல் நம்பர் லிட்ரல். சரிங்களா? நம்பர்ஸ் எல்லாமே ஒரு லிட்ரல் நம்பர் லிட்ரல். எந்த டிபியில் இல்லை, டைரக்டா டம்மி டேபிள்ல இருந்து நம்ம கொயரி பண்ணி எடுக்க முடியும். சரிங்களா? கொயரி பண்ணா இது வந்து இல்லை, இது வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரிங் வேணும்னா ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்ங்கிறது சிங்கிள் கோர்ஸ்ல நம்ம கொடுக்குற எல்லா இதுவும் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் தான். சரிங்களா? இது டிபியில் இருக்காது. டெம்பரரியா நம்ம ஓகே எந்த ஒரு நேமோ ஏதோ வேணா ஸ்ட்ரிங்காக சிங்கிள் கோர்ஸ் இருக்கணுமா
இது வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவைப்படையில அந்த லிட்ரல்ஸ் இது பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ லிட்ரல்ஸ் டம்மி டேபிள்னு நம்ம வரும். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு என்னென்ன லிட்ரல்ஸ் இருக்குன்னா என்னன்னா டெக்ஸ்ட் லிட்ரல்ஸ் இருக்கு, டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் இன்டிஜர் நம்பர் இருக்கு, இன்டிஜர்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் இன்டர்வல்ஸ், டேட்ஸும் இதுல இருக்கும். இப்போ வந்து கரண்டா சிஸ்டத்தோட டேட்டு தெரிஞ்சுக்கிறோம்னா அப்படின்னா டூயல் டேபிள் வந்து ஜஸ்ட் நம்ம செலக்ட் சிஸ்டேட் ஃப்ரம் டூயல் கொடுத்தோம்னா இன்னைக்கோட டேட் என்னங்கிறத நம்ம கொயரி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுவும் ஒரு இதுதான் சரிங்களா. லிட்ரல்ஸ் இன்டர்வல் லிட்ரல்ஸ் ஒரு டைம் எடுத்து வர்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த 4 தான் நம்ம வந்து டம்மி டேபிள்ல இருந்து கொயரி பண்ணி வைக்கிறோம். இதெல்லாம் லிட்ரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் வந்து சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம என்ன இது பண்றோமோ அந்த இதெல்லாம் டெக்ஸ்ட் லிட்ரல்ஸ். இன்டிஜர் தான் நம்பர், இன்டிஜரும் நம்பரும் நம்ம நியூமெரிக் வேல்யூஸ் நம்ம இது பண்ணிட்டு, இன்டர்வல்ங்கிறது டேட் சரிங்களா. எந்த டேட்டை வந்து அதை வந்து நம்ம டைரக்டா இது பண்றது. அதே மாதிரி நம்ம டேட்டாபேஸ்ல 2 டேபிள் வந்து டிஃபால்ட்டா நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்காண்டியே கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் வந்து ஒன்று வந்து இஎம்பி டேபிள், இந்த டேபிள், அதுக்கப்புறம் டிபிடி, பிபிடி இது ஒரு டேபிள். அதுக்கப்புறம் வந்து இந்த 3 டேபிள் ஓவரால் ஆரக்கிள் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு, நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இந்த 3 டேபிளே போதும். இஎம்பி, டிபார்ட்மெண்ட், சால்கிரேட், இதை வச்சு நம்ம எல்லா கான்செப்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நீ எல்லா கான்செப்ட் ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம அந்த டேபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து நீங்க அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதாயிடும் சரிங்களா. ஸோ இதுல நீங்க வந்து இந்த 2த்தையும் டவுன்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் இந்த 2 டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கும். ஸோ இதுல ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருப்பேன் எது மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும், என்னென்ன ஸோ அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த எஸ்கியூஎல் ஷார்ட்கட்ஸ் இந்த ஓப்பன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுன்னா, ஸோ எந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த சின்டெக்ஸா இருக்கட்டும், அந்த எரர்ஸை வந்து நீங்க ஈஸியா கரெக்ட் பண்ணிக்கலாம், ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. அது டவுன்லோட் பண்ணி மேக்ஸிமம் இந்த வீக்குள்ள நீங்க இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இது உங்களோட ப்ராக்டிஸ் நான் வந்து இப்போ ஒரு செஷன் எடுக்கணும்னா நீங்க அதே அன்னைக்கே வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்கறதுக்கும் உங்களுக்கு இதா இருக்கும் சரிங்களா. எதையும் வந்து பெண்டிங் ஒர்க் வைக்காம பண்ணிக்கோங்க சரிங்களா. இதை இன்ஸ்டாலும் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ் இதோட முடியும். எதுவும் டவுட் இருக்கா இது வரைக்கும் எடுத்த கிளாஸ் இதுல? இன்னைக்கு எடுத்த அலியாஸ்லயா இருக்கட்டும், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவும் டவுட் இருக்கா? ஓகே ஓகே. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு சரிங்களா, இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்க டேரக்டா. ஒன்று எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். ஓகேவா? ஓகே ஓகே. நான் வினோத் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சரிங்களா. இந்த ரெக்கார்டிங்ஸ் அந்த இதை
சாஃப்ட்வேரையும் அந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்கிரிப்டையும் ஷேர் பண்ணுறேன். அதையும் இது பண்ணிக்கோங்க. இந்த இதுவும் நான் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஓகே. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.